கொண்டு வா. இங்க வை. எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. ஆரம்பிச்சலாமா? அனு வந்துட்டோம். இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அனுவுக்கும் அவ வீட்டுக்காரருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை மாத்திட்டு வர போயிருக்காங்க. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். என்னைக்காவது ஒரு நாள் எங்களை இப்படி கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஏய் சும்மா பொறாமப்பட்டுக்கிட்டே என்ன விளையாட்டு இது? அவன் சொல்றது நியாயம் தானே காஞ்சனா. என்ன இருந்தாலும் அனு மேல உனக்கு தனி பாசம்தான். அம்மா அம்மா நாளைக்கு எப்படி கீதாவை இப்படி கவனிச்சுக்கீங்களா? அதெல்லாம் கவனிச்சுக்குவேன், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. அம்மா இன்னைக்கு என்னோட நிச்சயதார்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் என்ன பேச விடுங்களேன். இப்படிதான்ப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணை பாடுறான்னா பொண்ணோட அத்தையை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டான். குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அன்னைக்கு நாங்க அடி வாங்குறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. வாங்க மனோ. பாப்பா வந்து உட்காரு. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆரம்பிங்க சாமி. மகா கணபதி துணை ஸ்ரீ தர்மசாஸ்தா துணை நிகழும் மங்களகரமான வியா ஆண்டு தை மாதம் 28ஆம் தேதி 6/2/2007 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30க்குள் கும்ப லக்னத்தில் சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த உயர்திரு நீதிபதி ராகவேந்திரர் வாசுகி அவர்களின் குமாரத்தி செல்வி கீதாவை சென்னை அண்ணா நகரை சேர்ந்த உயர்திரு ஈஸ்வரமூர்த்தி காஞ்சனா இவர்களின் குமாரன் செல்வன் அர்ஜுன் இவர்களது திருமணம் இறைவன் அருளாலும் பெரியவர்களின் ஆசியாலும் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் நாளது தேதியில் எழுதி கொடுக்கப்பட்ட நிச்சயதாம்பூல ஓலை இதுவே. இப்படிக்கு பெற்றோர் கையொப்பம் ராகவேந்திரர் வாசுகி ஈஸ்வரமூர்த்தி காஞ்சனா. சாட்சிகள் ரமேஷ், கமலா, தேவகி, சுப்பிரமணியன். தட்ட மாத்திங்கோ. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்களும் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என் மாப்பிள்ள இவரு டேய் விடியா. காஞ்சனா யார் அது? அது ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க சாப்பிட போலாம். விடுப்பா, வேலையை பார்ப்போம். என்னப்பா என்னாச்சு சார்? என்ன விஷயம் சொல்லு சார். மனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், கூட்டிட்டு போகணும். ஐயோ உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உடம்புக்கு? என்னன்னே தெரியல சார், திடீர்னு மயக்கம் போட்டாங்க. ஏன் மாமா அப்படியாச்சு? என்னன்னே தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டாங்க. ஜுரம் வேற அடிக்குது. கிளம்பலாடா மனோ. நான் போயிட்டு வந்துடுறேன். மனோ என்ன மனோ, உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல? ஏமா எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இல்லம்மா? ஒன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. என்னம்மா இது, பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லைங்கிற, போக கூடாது. என்ன சார் நியாயம்? ஏங்க நாங்க வரும்போது நல்லா தானே இருந்தாங்க. ஆனா இப்ப முடியலப்பா. மனுஷனுக்கு வர சீக்கிரம் சொல்லிட்டாமா வரும். என்னப்பா டேய் வாடா. இந்த பாருங்க மனோ, உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. யாரும் கிளம்பல, நம்ம மட்டும் கிளம்பினா நல்லா இருக்காது. அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. மனோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. மனோ வாடா. மனோ ஏய் நீ ஏன் இங்க வந்த? போ. அம்மா ஏங்க நீங்க உள்ள வாங்க, உங்களை காணோம் தேடிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றீங்க? போ, முதல்ல வெளிய போ. நீ காஞ்சனா, மனோவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாரும் அனு எங்க, மாப்பிள்ளை எங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனை பாதியில விட்டுட்டு போக முடியாது, முடிச்சிட்டு போலாம். உள்ள வாங்க. காஞ்சனா இல்ல, முதல்ல நீங்க உள்ள வாங்க. குடும்ப தலைவர் ஃபங்க்ஷனை விட்டுட்டு வெளியில நின்னு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள போங்க. போங்க. என்ன காஞ்சனா? வாங்க நீங்க. அனு வா. அம்மா நீ போங்க, நான் அவரை கூட்டி வரேன்.
உனக்கு பெத்த தாயை விட இந்த வீட்டு விசேஷம் முக்கியமா போச்சாடா? இல்ல மாமா. அனு என்ன மனோ உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்ம வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது உங்க அம்மா குத்துக்கள் மாதிரி நல்லா தானே இருந்தாங்க. உடனே எப்படி ஆகும்? பாருங்க மனோ, நீங்க எங்க வீட்டு மனுஷங்களோட செய்யறது உங்க அம்மாக்கு பிடிக்கல. எங்க நீங்க நல்லபடியா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவீங்களோன்னு வைத்தறிச்சல். அதான் இந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றாங்க. நம்ம வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதுவும் உங்களை முன்னாடி நிக்க வச்சு பண்றாங்க. பாதியில விட்டு போனா நல்லா இருக்குமா? உண்மையிலேயே உங்க அம்மாக்கு முடியாம போயிருந்தா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறத விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து உங்களை கூப்பிடணும்? எல்லாம் நாடகம், புரிஞ்சு நடந்துக்கங்க. இப்போ நம்ம கிளம்பி போனா அது எனக்கும் எங்க அம்மாக்கும் நடுவுல பிரச்சனையை தான் உருவாக்கும். புரியுதா? வாங்க. உள்ள வாங்க மனோ. அப்புறம் விடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வெளில போங்க. வெளில போங்க சார். மனோ வாடா. வாங்க. டேய் மனோ, டேய் வாடா டேய். வாங்க மனோ. மனோ போதுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? ராஜேந்திரா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? வந்த உடனே சொல்லுமாக்கா. ஏண்டா அங்கே மனோவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு என்ன கேடு? அவன் நல்லா தான் இருக்காங்க. நீ தான் இத்தனை வயசாயும் ஒன்றும் புரியாத பொம்பளையா இருக்கிறக்கா. உனக்கெல்லாம் எப்போதான் உலகம் புரிய போதோ. என்னடா நடந்துச்சு? விவரமா சொல்ல. மனோவுக்கு அங்கே ஒரு குறையும் இல்லைக்கா. புதுசாக கிடைச்ச சொந்த பந்தத்தோட நல்லா பல்ல காட்டிட்டு வந்திருக்கான். சபையில் அவனை உட்கார வச்சு தட்டை மாத்துற அளவுக்கு அவளை ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டாங்க. அவன் மூஞ்சி பார்க்கணுமே. அடடடா, நம்ம வீட்டில் இத்தனை வருஷமா ஒரு தடவை கூட அவன் இப்படி சிரிக்கலக்கா. அந்த மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அவன் உனக்கு புள்ள கிடையாது. அந்த வீட்டு மருமக புள்ள மிஸ்டர் மனோகர். மாமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? பின்ன கூப்பிடாம இருப்பனா? கூப்பிட்டா ஆர்த்தி. ஏன்டா கூப்பிட்டேன்னு ஆகி போச்சு. ஏன், என்னாச்சு? நான் கூப்பிட்டதுக்கு அந்த அனு சொன்ன பதில் தான் தாங்கிக்கவே முடியல. சுருக்குன்னு கேட்டுப்புட்டா. என்ன கேட்டா? நாங்க இங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற கூட உங்களுக்கு பிடிக்கலையா? உடனே மனோவை கூட்டு போறதுக்கு உடம்பு சரியில்லை நாடகம் போறீங்களாங்கிறா. அப்படியா கேட்டா? சரி மாமா, நீங்க போய் வேலையை பாருங்க. நான் அவன் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரி. இதுக்கு மேலேயும் நீ உன் புள்ளைய நம்புறியாமா? வேண்டாம், அவன் நம்ம கையை மீறி போயிட்டான். சாரி, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒர்க்கருக்கு போயே ஆகணும். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். இருங்க அங்கிள், பாருங்களே இவங்கள ஏதோ அவசரமான வேலை இருக்கறனால சாப்பிடாம போறாங்க. சாப்பிட்டு போனா லேட் ஆயிடும் ப்ளீஸ். எந்த வேலை இருந்தாலும் ஃபங்க்ஷன்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் போணும். ஓகே, அஜெண்டா போணும். அதான் நோ நோ நோ. அவ்வளவுதான் சொல்லிட்டார்ல. இனிமே நோ ஆர்குமெண்ட், சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏ பிரியா, இவர்தான் என் ஹஸ்பண்ட் மனோ. நைஸ் மீட்டிங் யூ சார். கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாம இங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். மனோ, கொஞ்சம் அப்படி வா.
வாப்பா. ஏன்பா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க மாமா வந்து சொன்னார்ல? ஆமா. நீ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஆள் அனுப்பி சொல்லியிருக்காங்கன்னா அதை நீ சாதாரணமா எடுத்துக்கூடாதுப்பா. அதான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, நீ உடனே கிளம்பி போய் அங்க என்ன ஏதுன்னு பார்க்க வேணாம். நீ உங்க அம்மாவுக்கு ஒரே புள்ளப்பா, உன் கடமை அது. சீக்கிரம் போப்பா. நான் வேணா உடனே கிளம்பு. என்னங்க என்ன ஆளுங்க நீங்க? வீட்டு விசேஷத்துக்கு வந்த மாப்பிள்ளைய சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது மரியாதையா இருக்கா உங்களுக்கு? இல்ல காஞ்சனா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் மனோவை. ஏங்க வயசானவங்கன்னா கை வலி, கால் வலி, மூட்டு வலி, கேஸ் ட்ரபிள் ஏதாவது இருக்கத செய்யும். ஏங்க அதுக்கு இவர் போய் என்ன செய்ய போறாரு? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு அவங்க வீட்டுல ஆளா இல்ல? என்னங்க நீங்க? என்ன மனோ மறுபடியும் ஏதோ ஒரு இஷ்யூ ஆக்கணும்? அதான் அப்பவே சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல மானோ, அதான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. அப்பா இத பாருங்க, அவங்களுக்கு நாங்க இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல, அதனால உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரை என்ன கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அதான் விஷயம். நாங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு இல்ல மானோ, அங்க என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியாதுல்ல, அதான். உங்களுக்கு என்னங்க வந்தது? ஏன் இப்படி பதறீங்க? அதான் அனு சொல்றாள்ல, அப்புறம் ஏன் கடந்து தவிக்கிறீங்க? ஏங்க எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன், எல்லாரும் வந்திருக்காங்க, ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்க வேண்டாமா? எல்லாரும் உங்களை கேக்குறாங்க. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அனு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவ ஒரு வாய் சாப்பிட கூட இல்லைங்க, அதுக்குள்ள அவளை கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. அங்கிள் நான் கிளம்புறேன் அங்கிள், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே வாங்க. அனு எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். கீதா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா. வா. துவரமா நீ போ. அனு நான் வேணா ப்ளீஸ். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க போய் அர்ஜுனோட இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. இப்போ வந்துடுற தொல்காப்பியன். அம்மா அம்மா என்ன கங்கா இது? ஏன் இவ்வளவு நேரம்? எங்க போயிட்டு வர? எவ்வளவு நேரம் தான் வாசலையே காத்துட்டு இருக்கிறது? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அம்மா சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஆட்டோல தொல்காப்பியன் இருக்காரு, அவருக்கு உடம்பு வேற சரியில்லை, நம்ம வீட்டுல தான் தங்க போறாருமா. என்னது? இங்க தங்க போறாரா? என்னடி உளர்ற? உளரலம்மா, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம். ஏய், நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஆம்பளைய திடுதிடுப்புன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இங்கே தங்க வைக்கிறேன்னு வேற சொல்ற. இது குடும்பண்டி, வயசு புள்ளைங்க இருக்கிற இடம். ஏன் இப்படி பண்ற? ஏமா இப்படி பேசுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. தொல்காப்பியின் உயிருக்கே ஆபத்து, அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில அவர் இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. அவருக்கு இப்போதைக்கு நம்ம வீடு மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, அவரை நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது எனக்கு சரியா படல. அம்மா, அவருக்கு உன் பொண்ணையே கொடுக்க சம்மதிச்சவ நீ, அவரை வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு ஏமா யோசிக்கிற? புரியாம பேசாத கங்கா, அது வேற இது வேற. இல்லம்மா, நான் நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன், சும்மா டென்ஷன் ஆகாதம்மா. அக்கா நீயாவது சொல்லுக்கா, அந்த ஆதினால தொல்காப்பியின் உயிருக்கே ஆபத்து. நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவர் தொல்காப்பியன். அன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு அக்கா. உன் புருஷன் கூட வேலை வாங்கி கொடுத்தாருல. ஏண்டி அதுக்காக? அதுக்கான நன்றியா இல்லாட்டாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது நாம அவருக்கு உதவணுமா? பக்கத்து புருஷன் காலியா தானே இருக்கு, அவர் அங்கே தங்கட்டுமா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்படி சொல்லிதான் அந்த உபயந்தராவை இங்க தங்க வச்ச. கடைசியில் என்னாச்சு? ஒரு கொலைக்கார பாவி நம்ம வீட்டுல தங்கிட்டு இருந்திருக்கான். இதனால என்ன பிரச்சனை வருமானு நான் தவிச்சுட்டு இருக்கேன்டி. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வேற அந்த தம்பி ஆபீஸுக்கு போய் அசிங்கமா பேசியிருக்காரு. அவருக்கு இது தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்டி.
நல்ல வேளை அவர் இப்ப ஊர்ல இல்ல. இத பாரு கங்கா, அந்த தம்பியை வேற எங்கேயாவது தங்கவே. நிலைமை தெரியாம பேசாதம்மா. அப்படி ஒரு இடம் இருந்தா நான் ஏன் அவர் இங்க கூட்டிட்டு வர போறேன்? நீ பேசாம மட்டும் இருந்தா போதும். ஆமா, அப்பா எப்ப வருவாரு? நீலகண்ட சாஸ்திரி அது கல்யாணத்துக்கு போயிருக்காரு. 2 நாள்ல வந்துருவாரு. அப்போ இன்னைக்கு வரமாட்டார்ல? அது போதும். தொல்காப்பியன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கட்டும். நாளைக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, இந்த ராத்திரி நேரத்துல அவ என்னம்மா பண்ணுவா? கங்கா, முதல்ல போய் நீ அவரை உள்ள கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் ரூம் சாவி எடுத்துட்டு வரேன். போ.